இவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு. ஆமாம், நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு. போய் உச்சா போகிறவங்க உச்சா போ, கக்கா போகிறவங்க கக்கா போ. போவா. ஆமாம். அப்புறம் என்ன 1 2 3 4 5 கிளப்பிட்டீங்களா? 5 பேருக்காக எதுக்கு இப்படி போட்டு மூச்சு அடைச்சிட்டு பாடுறீங்கன்னு நான் கேட்குறேன். 5 பேருக்கும் இப்போ ஒரு நற்செய்தி. தார தப்பட்டை இருக்கா? ஆல்ரெண்டு தார தம்பட்டை அதெல்லாம் இருந்துச்சுன்னா நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. கட்டிக்கு ஆஃபு கோட்ரு ஃபுல்லு ரம்மு ஜின்னு ஒயின்னு 5000 பீரு பக்காடி லெமனு ஓட்கா எல்லா சரக்கையும் வாங்கி நல்லா 2 பொம்பளை பிள்ளைய இறக்கிக்கங்க. காலையில் அதிகாலையில் நல்ல விஷயம் சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. 2 பொம்பளை பிள்ளை. எதுக்கு 2 பொம்பளை பிள்ளை? 1 சரக்கு எடுத்து கொடுக்க, 1 சைடிஸ் எடுத்து கொடுக்க. எல்லாரும் குடிக்காதன்னு சொல்லுவாங்க, கேட்கக்கூடாது. சொல்கிறவங்களுக்கு என்ன வலிக்குது? குடிக்கிற நமக்கு தானே தெரியுது. குடியை கெடுக்கும் அப்படி தானே போட்டிருக்கு, இன்னாரை கெடுக்குன்னு போட்டிருக்கா இல்லைங்க. அதனால் சரக்கு வாங்கி நல்லா இந்த மாதிரி ஒரு டேபிளில் போட்டு சரக்கை அடுக்கி 1 கிலோ மாதுளம்பழத்தை வாங்கி பலபலான்னு புதுத்து 1 பெக்கு 1 அப்பு அப்படி வாழணும். 2 பொம்பளை பிள்ளை எதுக்கு? சிக்குன்னு சிம்ரன் மாதிரி நக்குன்னு நமிதா மாதிரி ஒன்று இருக்கணும். மது மங்கை மாது சூதுன்னு இருக்காங்க. மதுவை அனுபவிச்சா மங்கை அனுபவிக்கணும். இல்லைன்னா எதுக்கு வாழ்ந்துட்டுன்னு நான் கேட்குறேன். 10 பாலியம், 20 இளமை, 30 மூப்பு, 40 நிற, 50 ஆட்டம், 60 எட்ரா சுடுகாட்டுக்கு ஓட்டம்னாங்க. 60 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிடணும். அப்புறம் பின்னால் செய்ய முடியேன்னு வருத்தப்படுவோம். இது தேவையான்னு நான் கேட்குறேன். நமக்கு என்ன நல்லவன்னு யாராவது செலவழிக்க போகிறாங்களா? அது கிடையாது. நம்ம என்ன பண்ணாலும் சரி, போற்றுவார் போற்றற்றும் தூற்றுவார் தூற்றற்றும் எல்லா புகழும் கண்ணனுக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சரக்கு சாப்பிட்றவங்க சரக்கு சாப்பிடுங்க, ஆனால் நல்லா சாப்பிடுங்க. வீட்டில் பொண்டாட்டியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், எதுக்கு நம்மளை குடியாரையன்னு பேசுகிறாங்க? குடிச்சு புட்டு சாப்பிடாம குண்டி வெட்டி இடுப்பில் இல்லாமல் ரோட்டில் கிடக்கனால தான் நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி வேலையே கொடுக்காதீங்க. சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க 5000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, ஏசி பார் போயிருங்க. ஏசி பாரில் ரூமை போட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. பொண்டாட்டிக்கு காசு கொடுக்கணும்னு விளக்க மாத்தில் அடித்தாலும் நம்ம வாங்கிக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ ஏதாவது ஒன்று அனுபவிச்சா ஒன்று அனுபவம். தவறாக பேசுனா என்ன வேணாலும் நீங்கள் பேசுங்க, நான் சரியாக பேசுவேன். குடிகாரனாலும் இது பிரம்ம மூத்திரம். ஐயோ, பிரம்ம முகூர்த்தத்தில் நன்மையான விஷயத்தை பேசணும், அதுலேயே உண்மையான விஷயத்தை பேசணும். அதனால் சும்மா குடிக்காத இல்லை, பொண்டாட்டிக்கு ஒரு கட்டிங்கை வாங்கி கொடுத்துருங்க. போ, நீ குடிச்சு நீ ஒரு மூலையில் கெடு. அம்மா கற்றுதா, அம்மாவுக்கு ஒரு ஆஃபை வாங்கி கொடுங்க. நீ குடிச்சிட்டு ஒரு மூலையில் கடை. அதனால் குடும்பம் குடியும் கொடுத்தனமாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நமக்கு யாருடா என் வேட்டியை உருவுறது? கொஞ்சம் கட்டிங்க கூட போயிட்டா போதும், நம்மள அவமானம். சரி, இந்த படுத்துருக்கிறவங்களாம் என்ன ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சு படுத்து கிடக்குறாங்களா? எல்லாம் இப்படி அசதியில் இப்படி கிடக்குறாங்களே என்னன்னு நான் கேட்குறேன். விடிஞ்சு போச்சா? முருகன் வர, நீ உள்ளே போய் கூட்டிட்டு வாயா ஐயா. அதான் கூப்பிடுங்க, வாங்க, நீங்கள் கூப்பிடுங்க, முருகன் வாங்கன்னு கூப்பிடுங்க. நான் சொன்னால் என்னையெல்லாம் மதிக்க மாட்டாங்க, நீங்கள் போய் உள்ளே கூப்பிடுங்க. இது எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு உள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னை தூங்க விடணுமா இல்லையா? இந்த நேரத்தில் நாங்கள் ஓய்வு எடுக்கிற நேரம். என்னைய போய் இந்த சீனை பண்ணுன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன், தொண்ட முடியாது. எனக்கு தேவையா? நீங்கள் உள்ளே போய் கூப்பிடுங்க அவரை, போங்க. நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க நாங்கள் ஊருக்காரங்க கூப்பிட்றோன்னு. நான் கூப்பிட்டா என்கிட்ட சண்டைக்கு வரவங்கனால நிற்க முடியாதா? எதுக்கு வந்திருக்க, சம்பளம் வாங்குறீங்களா அப்படிங்குவாங்க. இது எனக்கு தேவையா? நின்னா உங்ககிட்ட பாட்டு, போகலன்னா அவங்கக்கிட்ட பாட்டு. இதில் இழிச்சவாயாருன்னா நாங்கள் தான் மாட்டிட்டு முழிக்கிறோம். அதனால் நல்ல விஷயம் சொன்னால் கேட்க மாட்டீங்க. இதே யாராவது உங்ககிட்ட குடிக்காதன்னா உட்காந்துட்டு கேட்பீங்க. நான் நல்ல விஷயம் தானே பேசுகிறேன், நான் ஏதாவது தவறாக பேசுகிறேன்னா? காலையில் நீங்கள் பாட்டுக்கு முருகனை கூப்பிட்றீங்களே, அவர் துணிமணி மாற்ற வேணாமா?
இது என்ன படமா இது? உடனே அடுத்த காட்சி வர்றதுக்கு அவர் இப்போ தான் வந்து அழகாக முருகன் எவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தார். இந்த காட்சியை நம்ம பார்க்க முடியுமா? இங்கேருந்து போகணும், திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழனி, இப்படி போகணும். ராஜ்ய அலங்காரத்தில் அவரை பார்க்கணுன்னா அவர் நம்ம ஊரில் வந்து அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துருக்காரு. அடுத்து அவர் வேடனாக வர்றாரா, எப்படி வர்றாருன்னு யாருக்கு தெரியும்? துணிமணி மாற்றணுமா இல்லையா? உடனே முருகனை கூப்பிட்னா அவர் ராஜபாட்டா என்னங்க, அவர் பாவம் இல்லையாங்க? அவர் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணுமா இல்லையா? எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசுகிறேண்ணா நான். அண்ணே ஐயப்பன் பாட்டு எனக்கு தெரியாதுண்ணே. நான் வேணால் அடுத்த வருஷம் வரையில் கண்டிப்பாக பாடுறேன். எனக்கு ஐயப்பன் பாட்டு தெரியாது, வேறு ஏதாவது சாமி பாட்டு வேணால் பாடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அதனால் அவரை வர சொல்லி இவரை வர சொல்லுங்காதீங்க. வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வருவாங்க. ஐயா நான் தவறாக பேசினேண்ணா, நான் தவறாக பேசினா நீங்கள் போட்டுக்கிறத எடுத்துக்கிட்டு அடிங்கிறேன் என்னீங்க. அதனால் நான் ஒன்றும் தப்பாக ஐயா நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க? குடிகாரம் வச்சு பொழுது விடிஞ்சா எப்பா நீ இதெல்லாம் யூடியூப் எடுக்கிறியா? உனக்கெல்லாம் தூக்கமே வராதா? போய் தூங்க வேண்டியதானே. சேனல் என்ன நீனு அவன் பப்புன் டான்ஸோட சேனலை தூக்கி உள்ளே வச்சுட்டு போய் படுத்துடுறாங்க. நீ மாலை மாத்திர வரைக்கும் எடுத்துகிட்ருக்கிறிய என்னன்னு கேட்குறேன். ஃபுல்லாக அதான் தமிழ் கலாச்சாரங்கிறது. பப்புன் டான்ஸை மட்டும் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. முருகனும் வள்ளியும் மாலை மாத்திரதையும் எடுக்கணும். இன்னும் நிறைய நாடகம் இருக்குது. பவளக்கொடி இருக்குது, சத்தியவான் சாவித்திரி இருக்குது, ஹரிச்சந்திரா இருக்குது. அந்த நாடகத்துலலாம் பார்க்கவே முடியல. எங்கே நாங்கள் நடித்தா தானே எல்லாம் பார்க்குறதுக்கு, நடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் தம்பி தமிழ் கலாச்சாரம் நாளைக்கு நான் இப்போ பேசினதை நீ தெளிவாக உன் சேனலில் போடுற. இல்லைன்னு வச்சுக்க ஏன் கேமராவை நொறுக்கி போடுவேன். என்ன கேமரா ஆன் பண்ணாமே இருக்கு? ஐயே அமர்த்தி போட்டுருக்கியாப்பா? ஏன்னா நான் உயிரை கொடுத்து நான் நடிச்சுட்டு இருக்கிறேன், என்னை அவமானப்படுத்துறியா? மிருதாங்க அதுல சார்ஜர் இல்லையா? எனக்கெல்லாம் அப்புறம் கூவம் வந்துச்சுன்னு வச்சுக்கடா. டே தம்பி நீ எல்லாம் என் அண்ணன் மவன் பாக்குறேன் இல்லைன்னு வச்சுக்கா, உன்னையெல்லாம் நொறுக்கி போடுவேன்டா. பெட்டியை நொறுக்கிற மாதிரி பெட்டிக்கிற உங்களே சொல்லல, நான் உங்களை சொல்லல உங்க காலில்